இன்றைக்கி நம்ம பலாப்பழம் போட்டு ஒரு அவியல் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பட்டாணி, பட்டர் பீன்ஸ், மொச்சை, கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சேப்பக்கிழங்கு, கொஞ்சம் கத்திரிக்காய், வெங்காயம் கொஞ்சோண்டு, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். பலாப்பழத்தை வந்து இந்த மாதிரி 3 பலாப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா இனிப்பாக இருந்துச்சு. இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போடணும். அடுத்து பலா கொட்டையை வந்து நம்ம குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவியலுக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம போட்டு வேக வைக்கணும். நம்ம ஓரளவுக்கு அந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ அதை தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இதில் முருங்கைக்காய் வந்து முழுசாக போடாமல் 2ஆக கீரி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அவியலுக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். அரைக்க தேவையானது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம். இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், மையாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியோடு இதையும் சேர்க்க வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறது இல்லை, அதனால் நான் டைரெக்டாக ஆயிலில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மனமாக ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போதுமான அளவு ஊற்றிட்டு நான் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட போகிறேன். இந்த அவியல் ரொம்ப ருசியாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான பலாப்பழம் அவியல் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ருசியாக இருக்கும். சின்னவங்கள்ட்ட பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மைல்டாக தான் உரப்பு இருக்கும், ரொம்பலாம் உரப்பு இருக்காது. நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் அரைச்சிருக்கிறோம். இது தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் நமக்கு அவியல் ரெடி ஆகிடும். இதில் நம்ம பலாப்பழம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட. சாம்பார் சாதத்துக்கு ஆப்டான இது அவியல் இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் கடைசியாக நான் அரைக்காய் எலுமிச்சம்பழத்தை மட்டும் நான் பிழிஞ்சு விட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம தயிர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணுறது பதிலாக நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கார்னிஷுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம்னா அவியல் முடிஞ்சிடும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.